நான் வந்து இப்போ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பர்மாசல் லைன் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒயின் ஷாப் வந்து கடந்த ஒரு 5-6 வருடமாக இயங்கிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த புதிய ஆட்சி வந்த உடனே இந்த ஒயின் ஷாப் வந்து இப்போ எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து முதல் கண் இந்த இடத்துல வந்து அந்த முதலமைச்சருக்கும் இந்த தமிழ்நாடு அரசுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல இந்த பர்மாசல் மக்கள் சார்பாக சொல்லிக்கிறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து கோயம்புத்தூருடைய மெயின் ஜங்ஷன், கோயம்புத்தூருடைய ஒரு சிட்டி, ஹார்ட் ஆஃப் சிட்டி நம்பர் 1ங்கிற ஆரம்பிக்கிற இடமே இந்த இடம் தான். இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டருக்குள்ள கடைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு 250 மீட்டரில் லெஃப்ட் சைடில் ஒரு மைக்கேல்ஸ் தூய மேல்நிலை பள்ளின்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி 200 மீட்டரில் இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த பக்கம் 200 மீட்டரில் அரசு மருத்துவமனை, கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த இந்த ஒயின் ஷாப் நெருக்கமான இடத்துல தான் இருக்குது. இது வந்து இப்படி ஒரு 5-6 வருஷமா இது இயங்கிட்டு இருந்தது. இதனால் இந்த இடத்துல வந்து இருக்கிற வியாபாரிகள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து லூப்ரிகன்ஸ் ஆயில் விற்பனை செய்யக்கூடிய மையங்கள் தான் இந்த இடம். இது மிகப்பெரிய டெப்போ, கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு. ஆனாலுமே வந்து இதையெல்லாம் நாங்கள் சொல்லி தான் நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கான முயற்சி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வந்து. ஆனால் இது வரைக்குமே அது நடக்கலை. ஆனால் இந்த தடவை நடந்தது வந்து மிக்க மகிழ்ச்சி. இதில் முக்கியமாக என்ன ரீசன் சொன்னீங்கன்னா, இதுக்கு எதிரில் நான் நிற்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு கடைகளும் வீடு குடியிருப்புகளும் கொஞ்சம் இருந்தது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலாக இந்த இடத்துல வந்து குடியிருப்பு இருந்து அந்த இபி இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. இதில் புறம்போக்கு இடம் தான் இருந்தாலும் வந்து அவங்களை காலி பண்ண சொல்லி பல முறை நோட்டீஸ் வந்திருந்தது. ஆனாலும் வந்து அவங்க வந்து இந்த தடவை வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணுங்கிறது மிகப்பெரிய போராட்டத்தை இருந்தவங்க அந்த இருந்த கடைக்காரர்களும் மற்றும் அங்க இருந்த குடியிருப்பு வாசிகளும் தான். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடை இருந்தது, ஆனா குடியிருப்புகள் இங்க இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, கடைகளும் போயிருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ நடந்திருக்கு. ஆனா இப்ப வந்து இந்த நேரத்துல வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த குடியிருப்பு வாழ் மக்கள் சார்பாகவும் இங்க இருக்கிற வியாபாரிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். டாஸ்மாக் கடை மூடி இருக்கிறதுக்கான ரொம்ப சந்தோஷம். யூஸ்வலா எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு இதுதான் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ் இங்கே எப்படி காலையிலையும் ஒரு 100-200 பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் இங்கே போட்டு வருமானம் பண்ண வைக்க இது அவசியமே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அதில் என்ன வருமானம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த இதெல்லாமே பார்க்கணும். ஸோ மோர் தென் ஆல்மோஸ்ட் நிறைய பெட்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஆனால் எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போ நடந்தது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அண்ட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். வேற தேங்க்ஸ் சொல்றோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு இது திருப்பி இந்த மெனஸை ஸ்டாப் ஆகணும். வேற பக்கமே மாத்தாம ஒரு பர்மனெண்ட் ஸ்டாப் பண்ணணும் இதுக்கு.